கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ முகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கிருவாசன தந்தை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருவாசன தந்தை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா தந்தை சகாய இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. குருவி பறவை வானம்பாடியே தவளையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே தவளையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே. அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தி காட்டு புஷ்பத்தை உடுத்து வைத்தே. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தி காட்டு புஷ்பத்தை உடுத்து வைத்தி. அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆஸ்தரித்தே. அன்றென்று தந்தம்மை ஆதரித்தே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கணக்கில்லா நன்மைகள்
நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோ. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடமா தூய முகம் கண்டு கம்பீரிப்போ. தூய முகம் கண்டு கம்பீரிப்போ. கோடா கோடி ஸ்தோத்திரம் நேரடிப்போ. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மேன்மைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலேயும் உங்களை இந்த வீடியோவின் வழியாக இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மேன்மைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோசுவா சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். யோசுவா 1:5. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தையும் நல்ல கவனிங்க. வசனம் இவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னதாக எதிர்த்து நிற்பதில்லை. அதுல ஒரு வார்த்தையை ரொம்ப அழகா சொல்றாரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க. கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்திலே கர்த்தர் தந்திருக்கிற நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கும் பண்ணியிருக்கிறார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை வாசிக்கிற பொழுது இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அங்கு யோசுவாவுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. காரணம், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் என்று அங்கு கர்த்தர் யோசுவாவுக்கு தைரியப்படுத்தி அனுப்புகிறார். ஆனா அதே ஆண்டவர் இங்க பரம் ஏறும் பொழுது இன்றைய அதாவது கிறிஸ்தவ சபைகளுக்கும் சபையிலே இருக்கிறதான ஜனங்களுக்கும் குறிப்பாய் அவருடைய சீசர்கள், அதாவது அவர் பரமேறும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை, இதுவரைக்கும் அவரை நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை அவரை விட்டு கடந்து போகிற பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பயம் ஒரு திகில் இவரை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சதமரலையே சொல்லுங்க. ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை பாருங்க. சில நேரங்கள்ல நம்மளை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த அவங்க இருக்காங்களோ இல்லையோ அது சொல்லுகிற வார்த்தை நம்மளை தைரியப்படுத்துகிறது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. பாருங்க, இங்கு யோசுவா இதுவரைக்கும் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 33:17 யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். எவ்வளவு ஒரு உண்மையுள்ள மனிதனாக, மோசேக்கு உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறான், தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். இங்க யோசுவாவை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது யோசுவா அநேக இடத்துல நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் யோசுவாவுடைய வாழ்க்கையில இருந்துச்சு.
இன்னைக்கு அதுல தான் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், அதை அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். நல்லா கவனிங்க. யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது இதுவரைக்கும் அவன் மோசேக்கு பின்னதாக, ஒருவேளை மோசையினுடைய உடன் ஊழியனாக, ஒருவேளை மோசைக்கு பக்கத்துல இருந்து மோசை சொல்லுவதை செய்கிற ஒருவனாக இருந்திருக்கலாம். மோசை ஆண்டவரோடு கூட தரிசிப்பதை அறிந்திருக்கலாம். ஒருவேளை மோசை ஆண்டவரோடு இருப்பதை பார்த்திருக்கலாம். மோசையின் மூலமா கர்த்தர் செய்த மகத்துவங்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பார்த்து கொண்டிருந்தார்களோ அப்படி இந்த யோசுவா பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிற, தேவனை பின்பற்றுகிற ஒரு உண்மையுள்ள மனிதனாய் இருந்திருக்கிறார். ஆனா இப்போ மோசை மரித்து விடுகிறார். நான் சொல்லுவேன், யோசுவா அவன் தன்னுடைய வாழ்நாளிலே பார்த்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மோசே. தேவன் மோசேனிடத்துல சொன்னார், நீ மோசே, உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் பேசினார். நான் உன் கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்தேன். இப்ப இந்த பயங்கரமான காரியத்தை எல்லாம் யோசுவா பார்த்திருப்பான். மோசே செய்த பயங்கரங்கள் செங்கடலை பிளந்ததை பார்த்தாரு. மோசே அங்கு ஒரு பெரிய அற்புதத்தை, அந்த ஒரு கீழ்காட்சினால காடைகள் அங்க பாளையத்திற்குள்ள வந்த அற்புதத்தை பார்த்திருக்கிறார் யோசுவா. இப்ப இதையெல்லாம் ஏன் மூலமா நடக்குமாங்கிற ஒரு சந்தேகம் ஒருவேளை யோசுவாவுக்கு எழுந்திருக்கலாம். மோசையின் மூலமாய் கர்த்தர் வாக்கு பண்ணி தண்ணீரினாலே அந்த மோசையை உயிரோடு காப்பாற்றி சிறு வயதிலே 40 வருஷம் அவரை தற்காத்து 40 ஆண்டுகள் முடிந்த பிறகு சீனாய் மலையிலே அவரை சந்தித்து, ஓரே பர்வதத்திலே சந்தித்து அவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து இஸ்ரவேலர்களுக்கு முன்னதாக இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்களை மோசை நடத்தி கொண்டு வந்து ஒரு பெரிய மீட்பை அருளினார். இப்ப யோசுவாவுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், இது நான் இப்படி செய்ய போகிறேன். இன்னைக்கு என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், சபையை பார்த்து சொல்றேன், இது எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்? உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒருவேளை இது என்னால் ஆகாததா இருக்கலாம், ஆனால் என்னோடு கூட இருக்கிற கிறிஸ்துவினாலே ஆகும். அதனாலதான் அப்பதான் பவுல் சொல்லுகிறார், அவர் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்துல அவர் பெரும் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பு சபையை அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ கிருபை உங்களுக்கு இருக்குமானால், தேவ பலன் உங்களிடத்துல இருக்குமானால், அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான காரியங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்களேன். பிரம்மாண்டமான காரியத்தை யோசுவா இதுவரைக்கும் பார்த்தது, யோசுவா இதுவரைக்கும் மோசையின் மூலமாய் செய்யப்பட்டதை பார்த்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவே உன் மூலமா நான் செய்ய போகிறேன். அதான் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை எதிர்த்து ஒருவனும் பேசுவதில்லை, உன்னை எதிர்த்து ஒருவனும் நிற்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட வரும். இன்னைக்கு என்னை இப்ப கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தெய்வம், அவர் உங்களோடு உடன் வருகிற தெய்வம். அவர் பரமேறும் பொழுது சொன்னார், உயிரோடு இருக்கிற சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். உன் உயிர் உள்ள மட்டும், உன் தலைமுறை இருக்கிற வரைக்கும், உங்கள் குடும்பங்கள் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாய் கர்த்தர் தந்த வார்த்தை மாறாது. நான் தைரியமாய் சொல்கிறேன், அவர் உங்களோடு கூட இருக்கிற தெய்வம். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். காரணம், நீ என்னுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற ஜனங்கள். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? இந்த யோசுவாவின் சந்ததி நாமே. ஒரு அழகான பாடல் உண்டு, இது ஆவியானவருடைய நாட்கள், இது யோசுவாவின் சந்ததியான நாட்கள். ஒருவேளை நல்ல கவனிங்க, என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, மோசேயினுடைய கை தாழும் பொழுது அமலேக்கியர் இஸ்ரவேலர்களை மேற்கொள்கிறார்கள். மோசேயினுடைய கை உயர்த்தப்படும் பொழுது அங்கு இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை மேற்கொள்கிறார்கள். என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மோசே என்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டம், ஆமென் சொல்ல முடியும்? அந்த காட்சியை இந்த யுத்த களத்திலே யோசுவா பார்த்திருக்கிறார். யுத்த களத்திலே அமலேக்கியரை மேற்கொள்கிற பொழுது யோசுவா மோசையினுடைய கையில் இருக்கிற மகிமையை பார்த்திருக்கிறார். இந்த யோசுவா மோசையின் மூலமாய் செய்யப்பட்டிருக்கிற சகல காரியங்களையும் ஒருவேளை நான் சிந்தித்து பார்க்கிறேன். சிறு வயது முதல் எகிப்தை விட்டு கடந்து வந்தது முதல் யோசுவா எல்லாவற்றையும் பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு யோசுவாட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன் கூட இருப்பதனால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
காரணம் உன்னை எதிர்த்து ஒருவனும் நிற்க முடியாது. காரணம் உனக்கு முன்னதாய் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசுவாவுக்கு முன்னதாய் கர்த்தர் நிற்கிறார். ஐயா, கை தாழும் பொழுது, அதாவது இஸ்ரவேலர்களை அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார்கள். ஆனா இங்க யோசுவா ஒன்னும் செய்யல. யோசுவாவுக்கு சப்போர்ட் யாரு வேண்டாம், சூரியனை பார்த்து சொல்றாங்க வெயிட். சத்தமரலே சொல்லுங்க அல்லேலூயா. காரணம் யோசுவாவுக்கு கூட கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றாரு. அவர் வசனம் சொல்லுகிறது, எபிரேய வாக்கியம் எழுதுகிறார் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன நினைக்கிறேன். வசனம் அழகாச்சு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:8 13:8 வாசிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் சொன்னார்னா சொன்னதுதான். அவர் செய்வேன்னு வாக்கு பண்ணுனா கட்டாயமா செய்வார், இல்லைன்னா அவர் வாக்கு பண்ண மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் சொல்லுவேன்னு உங்களை பார்த்து சொல்லிட்டாரா, சில நேரங்கள்ல சில தாமதங்கள் ஆகலாமே தவிர அது நம்மளை விட்டு விலகி போகவே செய்யாது. ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளவு மேன்மை இருக்கு. என் வார்த்தை இல்லை, அவருடைய வார்த்தைக்கு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, தைரியமா இரு. இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், இந்த நம்பிக்கையான வார்த்தைய கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், விசுவாசம் உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்கணும். அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார், என்னை விட்டுட்டு போயிடவே மாட்டார். யோசுவாவுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை, ஒருவேளை நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த கால வேளையில சில சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னதாக பெரிதா இருக்கலாம். இது எப்படி நடக்க போகிறது, எப்படி இதை நம்ம கடந்து போக போறோம், இந்த காரியத்தை நம்ம எப்படி மீண்டு வெளியே வர போறோம். ஒருவேளை யோசுவாவுக்கு அதுதான் இருந்தது. இவ்வளவு பெரிய ஜனத்தை மோசே மீட்டு, அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம். நீங்க நம்ம நினைக்கலாம், இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன். வார்த்தை உங்க மேல இருக்கும்னா கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் நான் தைரியமா சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், கட்டாயமா செய்வாருங்க. ஆனா வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தீர்க்கதரிசி ஏசாயா எழுதுகிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதுறார். வாசிக்கலாம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீ நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். எப்படி பண்றாரு பாருங்க. நான் உன் கூட இருக்கிறது மாத்திரம் இல்ல, உன்னை தாங்கி நடத்துகிற தெய்வம், உன்னை தைரியப்படுத்துறேன். என் வார்த்தை உனக்கு முன்னாடி நான் உன் கூட இருப்பேன், சும்மா எல்லாம் இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய சபைகள்ல, என்னோட போற இடத்துல சொல்றது உண்டு, நம்முடைய வீட்டுல நிறைய பொருள் இருக்கும் பாருங்க, அதுல பாதி பொருள் சும்மா தான் இருக்கும். எனக்கு ஆட்டும் சில வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கிற சில தட்டுக்கள்லாம் இருக்கும், யாராட்டும் வந்தா உபயோகப்படுத்துவாங்க, அது வரைக்கும் அது எங்க இருக்கும், சும்மா இருக்கும். ஆண்டவர் என் கூட சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் சொன்னதை செய்து கொண்டிருக்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. மனிதனுடைய பார்வையில சில அவமானங்களின் வழியாய் நீங்கள் கடந்து வரலாம், மனிதனுடைய பார்வையில சில நிந்தையின் வழியாய் நீங்கள் கடந்து வரலாம், மனிதனுடைய பார்வையில சில ஏமாற்றங்களின் வழியாய் கடந்து வரலாம். ஆனா நிச்சயமா உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று உங்களுக்கு சொல்லி இருப்பார். ஆனால் தைரியமா கடந்து போங்க, தைரியமாய் காரியத்தை நடப்பீங்க, தைரியமாய் நடந்து போங்க. என வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா, ஒரு கடுகளவு விசுவாசம் இருக்குமானால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ, நீ சமுத்திரத்துல விழுன்னு சொன்னா அது நடக்குங்கிற வார்த்தை தான் கர்த்தர் நமக்கு தைரியப்படுத்துகிறார். ஆகையினால தைரியமா போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் வார்த்தை உங்களோடு இருக்கிறது. மோசே அதுக்கப்புறம் எழுந்து செயல்பட ஆரம்பித்தான். பாருங்க, தாசனாகிய மோசே அன்று சொல்றாரு, நான் உன் கூட இருக்கணும்னா நீ என்ன செய்யணும், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட நான் பிரம்மாண்டத்தை நடப்பிக்கணும்னா, மோசே நீ பார்த்ததெல்லாம் உன் கையை செய்யணும்னா, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னா, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம், நம்ம நிறைய நேரங்கள் அநேக சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஐயா, எனக்கு இவ்வளவு கோடி கடன் இருந்தது, கர்த்தர் எங்களை மாற்றினார், இவ்வளவு வியாதியின் அகோரத்துல இருந்தோம், கர்த்தர் எங்களை மாற்றினார். இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். பல நேரங்கள்ல பல ஊழியரின் மூலமாய் கேட்டிருக்கிறோம், பல மனிதர்களின் மூலமாய் கேட்டிருக்கிறோம். இந்த காலவேளையில உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் கேட்டவைகள் எல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்?
மோசேட்ட வார்த்தை இருந்துச்சு. மோசையின் மூலமா கர்த்தர் செய்த பிரமாண்டத்தை யோசுவா பார்த்தாரு. இப்ப யோசுவா அதை நடப்பிக்கணும்னா யோசுவாவுக்கு என்ன இருக்கணும்? இந்த காலை வேளையில வாசிக்கலாம். அதே யோசுவாவுக்கு எழுதின சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசியுங்கள். உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திறம். எதுக்கு பலன் கொண்டு திறமனதா இருக்கணும்? பாயிண்ட் நம்பர் 1, முதலாவது சொல்ற, நீங்கள் கற்றதிலே, மோசே உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததிலே, உங்களுடைய ஊழியர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததிலே, நீ கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி, நம்ம கையில வேதம் இருக்கிறது, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி நடக்க கவனமாயிருந்து அதுல பலன் கொண்டு திறமனதா இருக்கணும். வார்த்தைகளை விசுவாசிக்கிறதுல பலன் கொள்ளணும். வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி செய்கிறதுல பலன் கொள்ளணும். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்கள. நீ போகும் இடமெல்லாம் அதை விட்டு வலது இடது விலகிறாது. எதுல பலன் கொண்டு திறமான இருக்கணும்? யோசுவாவிட்ட கர்த்தர் சொல்றேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா நீ எதுல பலன் கொண்டு இருக்கணும்? இன்னைக்கு நம்ம எதுல பலன் கொண்டு இருக்கிறோம்? நம்மள ஒருத்தர் பேசிட்டார்னா பதிலுக்கு பேசுகிறதுல பலன் கொண்டு இருக்கிறோம். ஒருத்தர் நமக்கு விரோதமா பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம்ல, நம்ம மனிதர்கள் அல்லவா, செஞ்ச தப்ப சொல்லிட்டா கூட பரவாயில்லங்க, நான் செய்யாம சொல்லிட்டாங்க, நாங்க என்ன பண்ண மாட்டோம், விடவே மாட்டோம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் துன்பப்படுவீர்கள், நன்மை செய்து பாடு அனுபவிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அதுல பலன் கொள்ளணும், அந்த வார்த்தையில பலன் கொள்ளணும். தேவன் சொன்ன வார்த்தை அதுதானங்க. உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆயிலும் அதுல திறன் கொள்ளணும். நான் நன்மை செய்து தீமையை அனுபவிக்கிறேன்னா சந்தோஷமா கடந்து போங்க. நான் நன்மை செஞ்சு அதனால எனக்கு அவமானம் வருதா, சந்தோஷமா கடந்து போங்க. நன்மை செய்து எனக்கு நிந்த வருதா, சமாதானமா சந்தோஷமா அதன் வழியா கடந்து போங்க. அதை விட்டுட்டு ஓடிடாதீங்க. ஏன்னா நான் சொல்றேன், யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான். நீ நான் மோசேக்கு சொன்ன நியாய பிரமாணத்தை விட்டு விலகிறாத, அதை விட்டு ஓடிடாத. ஏன்னா அதுதான் உன் வாழ்க்கையில ஒரு மேன்மையை கட்டளையிடும், அதுதான் உன் வாழ்க்கையில ஒரு நித்திய சமாதானத்தை கட்டளையிடும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்கல, நான் நித்திய சமாதானம், நிரந்தர சமாதானம், மகிழ்ச்சியான சமாதானம் அது என்னிடத்துல இருக்கிறது, என்கிட்ட இருக்கு சமாதானம். ஆண்டவர் பரம் ஏறி சிலுவையிலே மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து சீசர்கள் மத்தியில போகும்போது என்ன வார்த்தை சொன்ன? பயப்படாதே, சமாதானம். நீ பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்னை தெரிந்தெடுத்த ஒரு வல்லமை பொருந்தினது. அதான் சங்கீதம் 93 சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தர் ராஜரீகம் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்னாடி இருக்கிறாருங்க. அப்போ வார்த்தையில நான் உண்மையுள்ளவனா இருக்கணும், கர்த்தருடைய வசனத்துல உண்மையுள்ளவனா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறதுல உண்மையுள்ளவனா இருக்கணும். யோசுவாவிட்ட கர்த்தர் சொல்லி, நீ வலதும் பெயராத இடதும் பெயராத, நீ புத்திமானா நடந்து கொள்ளணும். அப்போ வார்த்தை நீ புத்திமானாய் மாற்றுங்க. அப்ப வேத வசனத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தைகள்ல அதை விட்டு விலகிடாதீங்க, அதை விட்டு ஓடிடாதீங்க, அதை விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் சொன்ன வார்த்தை, அவர் மோசேக்கு யோசுவாட்ட சொல்றாரு, மோசே சொன்னதை விட்டுறாத. உங்களுடைய தாய் தகப்பன்கள், உங்களுடைய முன்னதா இருக்கிற உங்களுடைய ஊழியக்காரர் சொல்றதை விட்டுறாது. எங்கேயோ கேட்டதை கேட்டுக்கிட்டு பல ஊழியக்காரங்க இன்னைக்கு யூடியூப்ல நிறைய காரியங்கள் பேசுறாங்க. அதை விட முதல்ல உங்க ஊழியருடைய வார்த்தைகளை கவனமா இருக்கு. அதான் சொல்றேன், மோசேக்கு சொன்னதை நீ விட்டு விலகிறாரு. மோசையின் மூலமா தானே கொடுத்த நியாயப்பிரமாணம், இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகிறாரு. அது வலதுபுறதும் போயிடாத, இடது பேரும் போயிடாத. அதனால சொன்னாரு, வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொன்னாரு, இந்த எழுத்துக்களிலே உன்னை கூட்டவும் செய்யாதே, குறைக்கவும் செய்யாதே. சரியா இதுல புள்ளி ஆகிலும் வானம் ஒழிந்து போகலாம், இந்த பூமி ஒழிந்து போகலாம், நீங்கள் நம்புகிற சில மனிதர்கள் உங்களை விட்டு போகலாம், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற சில வேலைகள் உங்களை விட்டு போகலாம், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற சில பணங்கள் உங்களை விட்டு போகலாம், நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற சில காரியங்கள் உங்களை விட்டு போகலாம். ஆனால் நீங்கள் நம்புகிற வேதம் ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது. ஏன்னா அதுதான் என் வாழ்க்கையில மேன்மையை கட்டளையிடுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தம் முறையிலே சொல்லுங்களேன். இந்த சபையாரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தீர்மானத்தோடு கடந்து போங்க. நான் தான் சொல்றேன், காலை விசுவாச தியானம். இன்னைக்கு விசுவாசம் ஒண்ணு, அவர் உங்க கூட இருக்கிறார். பிரம்மாண்டத்தை பார்த்த யோசுவா பிரம்மாண்டத்தை நடப்பித்தார்.
இதுவரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம், பல பேருடைய நன்மைகள் பிரம்மாண்டத்தை பார்த்து கொண்டவர்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரனாய் தைரியமா சொல்லுகிறேன், அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் நடப்பிக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்க கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நீங்கள் இந்த வசனத்தையும் இந்த வார்த்தையை விட்டு விலகிறாதீங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற தேவ வசனங்களை விட்டு விலகிறாதீங்க. புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 8வது வசனத்துல சொல்றாரு, அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் இரவும் பகலும் அதுல தியானித்து கண்ட காரியங்களை குறித்து பேசி நேரத்தை போக்குறத விட, செல்போன்ல நேரத்தை போக்குறத விட வசனத்தை எடுத்து வாசிங்க, அதை தியானிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இரவும் பகலும் அதன் மேல் பிரியமா இருக்கிறவன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதானங்க. யோசுவாவுக்கு மூலமாய் நடத்த வார்த்தை அதுதானே. யோசுவாவை ஒரு நாள் விட்டு விலகலையே, யோசுவாவை கைவிடலையே, யோசுவாவை விட்டுட்டு போய்விடலையே. நிச்சயமாய் உங்களையும் விட்டு போக மாட்டார். நான் உங்க கூட இருப்பேன்னா கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பார். சில மனிதர்கள் சொல்லலாம், நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன். நான் தைரியமா சொல்றேன், கடைசி வரைக்கும் எந்த மனிதனாலும் உங்களோடு இருக்க முடியாது. அவர்களுக்கு மரணம் சந்திக்கிற போது அவர்கள் உங்களை விட்டு போய் விடுவார்கள். ஆனா உங்க மரணம் வரைக்கும், உங்களுடைய மறு வாழ்விலும் கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். ஆனால் நிச்சயமாய் சொல்கிறேன், உங்கள் வாழ்வளிக்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வை தருகிற ஒரு வார்த்தை. இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமையிலும் அது என்னோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த வார்த்தையில விட்டு விலகாம அதை தியானிக்கிறவர்கள், சும்மா உட்கார்ந்து இருந்து 4 பேரோட சேர்ந்து பல நேரத்தை கழிக்கிறத விட வேதத்துல நேரத்தை செலவழிச்சு பாருங்க. 1 மணி நேரம் ஆண்டவர் கேட்டார், 1 மணி நேரம் ஆகியும் கொடுக்க கூடாதா? வேதத்தின் மேல வாஞ்சை உள்ளவர்களாய், வேதத்தின் மேல அக்கறை உள்ளவர்களாய், வேதத்தை நேசம் உள்ளவர்களாய், வேதத்தின் மேல எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் இருந்து பாருங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், தைரியமாய் சொல்லுகிறேன், தைரியமா உங்களை பார்த்து இந்த காலை வேளையில சொல்றேன், இந்த காலை விசுவாச தியானத்துல சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்கள் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். வாசிங்க ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், அப்போ அது நீ புத்திமானாய் நடந்துக்கல. உன் பாதை வாய்க்கணுமா? வசனத்தை தியானிக்கணும். உன் பாதை நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா? வசனத்தை தியானிக்கணும். நீ போற இடத்துல எல்லாம் உன்னுடைய பெயர், உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்து இருக்கணுமா? வசனத்தை தியானிக்கணும். நீ போகிற இடத்துல தோல்வியை சந்திக்க கூடாதா? வசனத்தை தியானிங்க. போகிற இடத்துல எல்லாம் நீங்க மேன்மை அடைந்து இருக்கணுமா? வசனத்தை தியானிங்க. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நீ புத்திமான நடக்கணும்னா வசனம் ரொம்ப முக்கியம். உலக அறிவை விட, உலகத்தின் மேன்மையை விட அவர் உங்களுக்கு அருளுகிற மேன்மை ரொம்ப முக்கியமானது. அதனால தைரியமா சொல்றேன், வசனத்தை விட்டு விலகிறாதீங்க, வசனத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. வசனம் உங்களை வாழ்வடைய செய்யும், வார்த்தை உங்களை வாழ்ந்திருக்க செய்யும். அதனால இந்த காலை வேளையில காலை விசுவாச தியானத்துல தைரியமா சொல்றேன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க வசனத்தை விட்டுறாதீங்க, நியாயப்பிரமாணத்தை விட்டுறாதீங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட்டுறாதீங்க. அப்படியே கண்களை மூடலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல இயேசுவை, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தைரியமாய் ஆண்டவரை விசுவாச தியானத்துல நாங்கள் விசுவாசித்து நிற்கிறோம். நீ எங்க கூட இருக்கிறீர் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க கிருபை இருக்கட்டும். உடைய சமாதானம் உடன்படிக்கை எங்கள் மத்தியில நிலை பெயராமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து உங்க கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தை கேட்க நீங்கள் இதில் இணைந்திருங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருப்பார். ஆனால் தைரியமாய் நீங்கள் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து செபிக்கவும், தொடர்ந்து இன்னும் உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்யவும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.